கால்சியம் எதுக்கு? கால்சியம் ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? கால்சியம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. குழந்தைங்க ஆரோக்கியமா வளர்றதுக்கு அவங்களோட எலும்புகள் மற்றும் பற்களுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். கால்சியம் அப்படிங்கிற சுண்ணாம்பு சத்து எந்த விதமான உணவுகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வெள்ளையா இருக்கக்கூடிய எல்லா உணவுகள்லயுமே கால்சியம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பால், தயிர், வெண்ணெய் இதுல எல்லாம் கால்சியம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி வெள்ளை உணவுகள்ல மட்டும்தான் இருக்குன்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. கீரை வகைகள்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, பாலக்கீரை. காய்கறிகள்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய், புரோக்கோலி. சிறுதானியங்கள்ல ராகி, கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரவாளி இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பயிர் வகைன்னு பார்க்கும்போது கொண்டைக்கடலை, ராஜ்மா. விதைகள்னு பார்த்தோம்னா எள்ளு. கொட்டைகள் பாதாம தோல் நீக்கி சாப்பிடுறது நல்லது. அதே மாதிரி பழங்கள்னு பார்க்கும்போது உலர் பழங்கள், அத்திப்பழம், பேரிச்சம்பழம். இதுல எல்லாத்துலயுமே கால்சியம் நிறைஞ்சு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரத்த ஓட்டம், எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே கால்சியம் ஒரு முக்கிய பங்கா இருக்குது. வெள்ளை உணவுகள் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மில்லட்ஸ்ங்கிற ஒரு சூப்பர் ஃபுட். இதுல கால்சியம் ரொம்ப நல்லாவே கிடைக்குங்க. சிறுதானியங்களை ஊற வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா கால்சியம் மற்றும் பிற சத்துக்கள் நல்லா உறிஞ்சப்படும். மில்லட்ஸ் ரெசிபிஸ் உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இருக்குங்க. அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுத்த வீடியோல அதை பத்தி சொல்றேன்.